திரு இதயத்துல தோக்க போறீங்கன்னு தெரியும் ஸ்பீக்கர் தேர்தலில், அவங்களுக்கு தான் நம்பர்ஸ் இருக்கு. யூஸ்வலா ஸ்பீக்கருக்கு ஒரு இந்த மாதிரி தேர்தலே நடக்காது, எல்லாரும் அவங்க தானே அப்படின்னு சொல்லி போயிடும். எதுக்கு ஒரு வேட்பாளர் போட்டு ஒரு தேர்தல் நடத்தி, இன்னைக்கு டிவிஷன் கூட கேட்கல, நீங்க வாய்ஸ் ஓட்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எதுக்கு இந்த ப்ராசஸ், எதுக்கு நீங்க வேட்பாளர் போட்டீங்க? ஒரு ஜனநாயக விரோதமாக, அரசியல் சட்ட விரோதமாக ஒரு ஆட்சி வந்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் நம்புகிறார்கள். அந்த ஆட்சியை ஜனநாயக பூர்வமாக திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கடந்த முறை நம்ம எத்தனையோ பாராளுமன்ற சபாநாயகர்களை பார்த்துருக்கோம். நான் வரலாறு சொல்கிறேன். மவுலாங்கரிலிருந்து சஞ்சீவ ரெட்டி எதிர்க்கட்சியினுடைய, அதாவது காங்கிரஸ் அல்லாத ஒரு சபாநாயகராக இருந்தவர். அதே மாதிரி பாலயோகி ஒரு காங்கிரஸ் அல்லாத ஒரு பாஜகவுக்கு சபாநாயகர் இருந்தவர். சோம்நாத் சாட்டர்ஜி இப்படி பலர் இருந்தாங்க. ஒரு பாலயோகி வாஜ்பாய் அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு வாக்குல வாஜ்பாய் அரசு தோற்றது நமக்கு தெரியும். அவர் நினைத்திருந்தால், அந்த ஒரிசா எம்பி மூலமாக அவர் நினைத்திருந்தால் அன்றைக்கு வாஜ்பாய் அரசு காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் மனசாட்சி பிரகாரம் நடந்ததனால் பாலயோகி இன்றும் நினைவு கூறப்படுகிறார். சோம்நாத் சாட்டர்ஜி நமக்கு தெரியும் எவ்வளவு எதிர்க்கட்சிகளை அரவணைச்சி செஞ்சவர். நீலம் சஞ்சீவ ரெட்டி ஜனதாவுடைய சபாநாயகராக இருந்தாலும் கூட அவர் ரொம்ப நேர்மையாகவும் எதிர்க்கட்சிகளை அரவணைத்து சென்றவர். இப்படி பல சபாநாயகர் இருந்த வரலாறுல ஓம் பிர்லா அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்து இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறாரு. அவர் பாராளுமன்றத்தில் நடந்துக்கிட்ட விதங்கள் நமக்கு தெரியும். நிதி மசோதா மட்டுமல்ல, பல்வேறு மசோதாக்களை எந்த விதமான கேள்வி கணக்குமின்றி நிறைவேற்றுவதற்கு உதவி செய்தார். 100க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியே அனுப்பினார். அது மட்டுமல்ல, பல்வேறு தவறுகளை செய்திருக்கிறாரு. எதிர்க்கட்சிக்கு நியாயமாக நடக்கலை, ஜனநாயக விரோதமாக நடந்திருக்காருன்னு அன்னைக்கு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் பேசினாங்க. அப்படிப்பட்டவர் இந்த முறை ஒரு என்டிஏ கவர்மெண்ட்டுங்கிற நிலையில் வரும்னு எதிர்பார்த்த நிலையில் இன்றைக்கு அவருடைய பேச்சில் ஆரம்பத்திலேயே என்ன எதிர்பார்த்தார்? நீங்க ஏன் போட்டிட்டீங்க அத முதல்ல சொன்னீங்க. ஓம் பிர்லா மேல நிறைய விமர்சனம் வச்சிருப்பீங்க, நிறைய சொல்லுங்க, நமக்கு 1 hour டைம் இருக்கு. நான் கேட்கறது, தேர்தல் ஏன் நடக்குது? ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், மீதி எல்லாம் தோக்க தான் முடியும். இல்லை ஏன் எல்லாரும் தேர்தல் நிற்கிறீங்க? பிஜேபியே எல்லாம் ஜெயிச்சிரும், காங்கிரஸே எல்லாம் ஜெயிச்சிரும், 400 இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு, அடுத்த தேர்தலில் பிஜேபி போட்டியிடே கூடாதுன்னு சொல்லி பிஜேபி என்னைக்காவது ஒதுங்குச்சா? தேர்தல் போட்டி போல சபாநாயகர் போட்டியை சபாநாயகர் போட்டி ரொம்ப ரேரா தான் நடக்குது. யூபிஏ ஆட்சியில பிஜேபியும் போட்டி போடல, பிஜேபி ஆட்சியில நீங்களும் போட்டி போடல கடந்த முறையில. இந்த முறை பண்றீங்களே, என்ன காரணம்னா ஒரு தற்காலிக சபாநாயகர் பெட்ரோன் சொல்லும், அந்த தற்காலிக அந்த சபாநாயகருடைய பதவியை தாராளமா கொடுத்திருக்கலாம். எதிர்க்கட்சிகளுக்கு முன்னுதாரணம் பல இருக்கு. 8 முறை வென்ற கொடிக்குன்னில் சுரேஷுக்கு கொடுக்காம 7 முறை வென்றார். ஆரம்பத்திலேயே ஜனநாயக விரோதம், மக்கள் விரோதம், எதிர்க்கட்சி விரோதம், இப்படி ஒரு பாஜக அரசு செய்யும் போது அதை எதிர்த்தோம். சரி, பரவாயில்லை. ஏற்கனவே கரியமுண்டா என்று கூடிய பாஜகவுடைய உறுப்பினருக்கு நாங்க துணை சபாநாயகர் பதவி கொடுக்கிறோம் காங்கிரஸ் உடைய ஆட்சியில். அப்ப இந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை ஒரு பாராளுமன்றத்தில் இல்லை. என்னைக்கு பிரதமர் மோடி அன்றைக்கு ஆகிறதுக்கு முன்னால தன்னுடைய தலையை பாராளுமன்றத்தில் வச்சாரோ அன்றைக்கு ஆரம்பித்தது பாராளுமன்ற ஜனநாயகத்துடைய வீழ்ச்சி. அதை நாம தொடர்ந்து 10 ஆண்டுகளாக பார்த்தோம். அப்ப ஒரு காங்கிரசும் பிற கட்சிகளும் எப்படி எதிர்க்கட்சிகளை மதிக்கிறது என்ற ஒரு இல்லாத ஒரு சூழல். இன்றைக்கு 8 முறை வென்றவருக்கு ஒரு தற்காலிக ஜனாதிபதி வாய்ப்பை கூட கொடுக்க முடியாத, மறுக்கக்கூடிய ஒரு கட்சியாக பரந்த மனப்பான்மை இல்லை, மக்களை பற்றி சிந்திப்பதில்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி சிந்திப்பதில்லை. இன்னைக்கு தெளிவா சொன்னார் எங்க தலைவர் ராகுல் காந்தி. சபாநாயகரை அழைத்த ஆசனத்தில் அமர வைத்த அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஆளுங்கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம், ஆனால் மக்களுடைய குரல்களை பிரதிபலிக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி இன்னைக்கு என்னென்ன ஒரு சபாநாயகர் செய்யணுமோ அந்த மாதிரி ஒரு அறநீதியை சொல்லி இருக்காரு திரு ராகுல் காந்தி. எந்த அளவுக்குன்னு சொன்னா, தான் பதவியேற்பு நேரத்தில் கூட
ஒரு சாதாரண ஒரு உதவியாளரை கை கொடுத்து போனது இன்னைக்கு உலகம் பாராட்டுது அப்படின்னா மக்களுடைய கேட்போம் சார். குரலாக இன்னைக்கு ராகுல் காந்தி இருக்கார். கேட்போம் திரு சூர்யா, பார்லிமெண்ட் இஸ் அபவுட் கன்சென்சஸ் இல்லையா? எல்லாருடைய குரலையும் கேட்டு ஒன்றா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தான் நாடாளுமன்ற ஜனநாயகம் வச்சிருக்கோம். அப்போ ஏன் ஆப்போசிஷனுக்கு அந்த டெப்டி ஸ்பீக்கர் கொடுத்துருக்க கூடாது, இல்ல புரோட்டம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்க கூடாது? அவங்களை அரவணைச்சு போறதுல என்ன சிக்கல்? இப்போ எதுக்கு ஒரு போட்டி இது உருவாக்கிட்டு கொடுக்க மாட்டோம்னு நாங்க யாருமே சொல்லுவோம். எங்க அமைச்சர்களோ யாருமே சொல்லல. நாங்க என்ன 5 வருஷமா சொன்னீங்க துணை சபாநாயகர் எங்க சார் தோ வரும் சொல்லி அப்படியே 5 வருஷம் ஓட்டிட்டீங்க. இப்போ இவர் சொன்னாரு எதிர்க்கட்சிகளை அரவணைச்சு போகணும்னு சொல்லிட்டு. முதல்ல காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போகணும். இப்போ அபிஷேக் பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்றாரு, கொடுக்குனில் சுரேஷ் இவர்கள் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட போறாங்கன்னு முடிவெடுத்தது யூனிலேட்ரல் டெசிஷன், அவங்களா முடிவெடுத்துட்டாங்க, அன்பார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்றாரு. சரத்பவார் இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர் சபாநாயகர் தேர்தலில் போட்டி போடக்கூடாதுன்றதுனா மரபுனா அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணுன்றார். அப்போ உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்க சொல்லிக்கக்கூடிய 29 மம்தா பானர்ஜி அவர்கள், 10 சரத்பவார் அவர்கள் ஆல்ரெடி அவுட்டு. ஆம் ஆத்மி பார்ட்டி ஏற்கனவே இண்டி கூட்டணியிலிருந்து வெளியே போயிடுச்சு. அப்போ நீங்க முதல்ல கேட்ட மாதிரி நீங்க தான் எதிர்க்கட்சி, எங்களுக்கு டிடிபி பிரச்சனை, ஜேடியு பிரச்சனை, நிதிஷ்குமாருக்கு மோடி மேல கோவம், நாயுடுக்கு மோடி மேல கோவம் சொல்லிட்டே இருந்தீங்களே. டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ் கூட நீங்க ஏன் கேட்கலன்னா, அது பண்ணியிருந்தா 350-400 ஓட்டுக்கு மேல எங்களுக்கே கிடைச்சிருக்கும், உங்களுக்கு 150 தான் கிடைச்சிருக்கும். அதுக்கு பயந்துட்டு வாய்ஸ் ஓட்டு முடிஞ்சோடனே சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு போயிட்டீங்க. இரண்டாவது, ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா அவ்வளோ நல்லா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. போன 2019 எதிர்க்கட்சி அந்தஸ்து காங்கிரஸ்க்கு இல்லாத போது கூட அவங்களுடைய காங்கிரஸ் பார்லிமெண்டரி பார்ட்டி லீடர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்களை அழைத்து இதே தக்க மரியாதை கொடுத்து மேலே கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறது வரைக்கும் ஜனநாயக மாண்பை மிக சிறப்பாக நாங்கள் காப்பாற்றிருக்கோம். இப்போ எங்களுடைய கேள்வி என்னன்னா, நீங்க ஜனநாயக மாண்பை எங்க காப்பாற்றணும்னா டெபுட்டி ஸ்பீக்கர் கொடுக்கறது. அதுதான் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நீங்க ஸ்பீக்கர் பொசிஷனுக்கு நாங்கள் போட்டி போடுறோம்னு சொல்லிட்டோம். நீங்க கேட்குறீங்க டெப்டி ஸ்பீக்கர் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் தான் கேண்டிடேட்னு நீங்க சொன்னீங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.